அழிக்காதே 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 ஆளாற்றை அழிக்காதே ஆளாற்றை அழிக்காதே 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 ஆளாற்றை அழிக்காதே ஆளாற்றை அழிக்காதே காப்போம் 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 ஆளாற்றை காப்போம் ஆளாற்றை காப்போம் 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 ஆளாற்றை காப்போம் ஆளாற்றை காப்போம் கலக்காதே 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 கழிவு நீரை கலக்காதே கழிவு நீரை கலக்காதே 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 அடிக்காதே 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 விவசாயியின் வயிற்றில் அடிக்காதே விவசாயி வயிற்றில் அடிக்காதே 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 விவசாயியின் வயிற்றில் அடிக்காதே விவசாயி வயிற்றில் அடிக்காதே அழிக்காதே அழிக்காதே அடிக்காதே அடிக்காதே ஆளாற்றை அழிக்காதே ஆளாற்றை அழிக்காதே காப்போம் 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 ஆளாற்றை காப்போம் ஆளாற்றை காப்போம் 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 அழிக்காதே அழிக்காதே சொல்லு. அனைவருக்கும் வணக்கம். இப்போ நாங்கள் வந்து வாணியம்பாடி பாலாற்று பிரச்சனை, அதாவது மாறாப்பட்டு அந்த இடத்துல இருக்கோம். இந்த இடத்துல வந்து கழிவு நீர் கலக்கப்படுவதால் இந்த இடத்துல நிறைய நுரைகள் பொங்கி பொதுமக்கள் மேலே வந்து நுரைகள் காட்டில் வந்து அவங்க முகத்தில் விழுந்து வாகன விபத்தெல்லாம் ஏற்படுற ஒரு சூழல்லாம் உருவாகிருக்கு. அதையும் தாண்டி வந்து கழிவு நீர் எல்லாம் கலங்கப்பட்டு தான் இன்றைக்கி பாலாறு வந்து கெட்டு போயிட்டுருக்கு. இந்த மாதிரி ஒரு சூழல், மீன்களெல்லாம் செத்து மிதக்குது, விவசாயம் பாதிக்கப்படுது. இது போன்ற பல விஷயங்கள் வந்து இங்கே நடந்துகிட்ருக்கு. கடந்த ஒரு வருட காலமாக இந்த பிரச்சனைகள் வந்து தீவிரம் அடைஞ்சிட்டு வருதே தவிர குறையலை. எல்லா அதிகாரிகளும் வந்து பார்க்குறாங்க, சில விஷயங்களெல்லாம் செய்யப்படுது. ஆனால் என்ன தீர்வு, அதுக்கான வேலைகள் என்னன்றது இன்னும் வந்து யாருக்கும் எந்த விஷயமும் எந்த அதிகாரிகளும் தெரியப்படுத்தலை. அது நடக்கவும் இல்லை. மாசு கட்டுப்பாட்டு வாரியம் இதை எந்த லெவலில் கொண்டு போயிருக்காங்கன்னே தெரில. மாசு கட்டுப்பாட்டு வாரியம் இதுக்கான வேலையை செய்யுதா இல்லையானும் தெரில. நிறைய சங்கங்கள், விவசாயிகள், இன்னும் சமூக ஆர்வலர்கள் இவங்கெல்லாம் போராட்டம் பண்ணியிருக்காங்க, குரல் கொடுத்துருக்காங்க, எல்லாத்தையும் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனால் இது வரைக்கும் ஒரு தீர்வு கிடைக்காம ஒரு சூழல் வந்து இங்கே உருவாகிட்டு இருக்குது. அதனால் வந்து நாங்கள் இப்போ வந்து பார்த்தோம், இப்போ வந்து திரும்ப கழிவு நீர் கலந்து நுரையெல்லாம் பொங்கி மேலே ரோட்டில் காற்றுல வந்து ஜனங்க மேலே விழுது. இது இப்படிப்பட்ட ஒரு சூழலில் வந்து நம்ம வந்து வாழ்ந்துட்டு இருக்கணும் போது கொஞ்சம் ரொம்ப கஷ்டமான விஷயமாக கருதப்படுது. இதை உடனடியாக இன்றே வந்து அரசாங்கம் இதுக்கான தீர்வை எடுக்கும். அப்படி இல்லை என்றால் நாளைக்கு வந்து எங்கள் தலைவர் சரத்குமார் அண்ணன் அவர்கள் வந்து வாணியம்பாடியில் கிறிஸ்மஸ் விழாக்காக வருகை தராங்க. கேபிஎஃப் பேலஸ் அந்த இடத்துல வராங்க. பொதுமக்கள்லாம் அவங்க கையில் வந்து மனு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. இந்த பாலாற்றை சுற்றி உள்ள ஊர் பொதுமக்கள் எல்லாமே மனு கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. அதை எடுத்து அவர் என்ன முடிவு பண்ணுறாருன்னு தெரில. அநேகமாக நாளை வந்து இதுக்கான தீர்வுகள் கிடைக்கப்படலாம். அவரே வந்து இங்கே உட்காரக்கூடிய சூழ்நிலை கூட உருவாகலாம். அப்படியே வந்து அந்த பொதுமக்கள் எல்லாம் கேட்குறேன்னு சொல்லியிருக்காங்க. போன்ற விஷயங்களுக்கு நாங்கள் குரல் கொடுத்துட்டு வரோம். இதுக்கு வந்து சரியான தீர்வு வந்து கிடைக்கணும்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.